Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த இதில் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சென்டென்ஸ் பை சென்டென்ஸாக எடுத்து தமிழ்லேருந்து ஹிந்திக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி ஃபஸ்ட்டு தமிழில் பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகிச்சையும் காகமும். சிகிச்சையும் காகமும். ஒரு முறை ஒரு அரசன் தன்னுடைய அரச வைத்தியரை தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட யானைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அழைத்தான். அரண்மனைக்கு செல்லும் சமயம் அரச வைத்தியன் ஒரு மரத்தின் நிழலில் படுத்துவிட்டான். திடீரென்று ஒரு காகத்தின் எச்சம் அவனின் நெற்றியில் விழுந்தது. அவன் மிகவும் கோபம் கொண்டான். பிறகு அனைத்து காகங்களையும் கொன்றுவிட தீர்மானித்தான். அவன் அரசனிடம் சென்று யானைகளின் காயங்கள் மீது காகத்தின் கொழுப்பை பூசினால் அவை குணமடைந்துவிடும் என்று பரிந்துரைத்தான். மருந்து தயாரிப்பதற்காக அனைத்து காகங்களையும் கொன்றுவிடும்படி அரசன் உத்தரவிட்டான். காகங்களை கொல்வதற்கான வேலை தொடங்கப்பட்டது. காகங்களின் தலைவன் அரசனிடம் சென்று கெஞ்சியது. ஸோ அது என்ன கெஞ்சியது அப்படிங்கிறத டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. எங்களை கொல்லாதீர்கள். உண்மை என்னவென்றால் காகங்களின் உடலில் கொழுப்பு இருப்பதே இல்லை அப்படின்னு அது வந்து அந்த காகத்தோட தலைவன் வந்து ராஜா கிட்ட சொல்லுது. அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். பிறகு அவன் கெட்ட அரச வைத்தியருக்கு தண்டனை கொடுக்க கட்டளையிட்டான். இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இப்போ இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதை இப்போ பார்க்கலாம். சிகிச்சை அப்படின்னா உபச்சார். ஓகே, உபச்சார். காகம் கௌவா. அரசன் ராஜா. தன்னுடைய அப்படின்னா அப்னா. அரச மருத்துவர் அல்லது அரச வைத்தியர் அப்படின்னா ராஜ் வைத்தியர். ஓகே, ராஜ் வைத்தியர். ஆக்சுவலாக நம்ம செப்ரேட்டாக எழுதணும் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ராஜ் வைத்திய. ஸோ இந்த த இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹாஃப் த. ஓகே, ஹாஃப் த அதை காமிக்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கீழே வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி வருது இல்லைங்களா அது. ஓகே, அதாவது இந்த ரெண்டும் வந்து சேர்த்து வாசிக்கணும் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஹாஃப் த அண்ட் யா. ஸோ இது ரெண்டும் சேர்த்து எழுதணும்னா இப்படியே எழுதலாம். ஓகே, இன்னொரு இது என்னென்னா இப்படியே நம்மளுக்கு வந்து சேர்த்து எழுதின மாதிரி ஒரு ஆல்ஃபபெட் ஆல்ரெடி வந்து இருக்குது. ஓகே, அந்த லெட்டரை கொண்டு இந்த வேர்டை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்பெல்லிங் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இதுதான் இது. ஓகே, ஹாஃப் த அண்ட் யா அப்படின்றது இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா வந்து சிங்கிள் லெட்டராக இப்படியும் நம்ம வந்து எழுதலாம் ஒரு வார்த்தையில். ஓகே, ராஜ் வைத்தியர். ஓகே, ஸோ அரச வைத்தியர் அல்லது அரச மருத்துவர் அப்படின்னா வந்து ராஜ் வைத்தியர் அல்லது இப்படியும் எழுதலாம். ஓகே, நோய்வாய்ப்பட்ட அப்படின்னா பீமார். யானை ஹாத்தி. கூப்பிடுவது அழைப்பது புலானா. அரண்மனை அப்படின்னா ராஜ்மஹல். போகும்போது ஜாத்தே சமை. போகும் சமயம் போகும்போது எப்படின்னு எடுத்துக்கலாம், ஜாத்தே சமை. மரம் பேடு. ஸோ இது நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து பேடுன்னு படிச்சிடாதீங்க, இது வந்து பேடு. ஓகே, இட்டுன்னு போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பேட்டுன்னு ஆயிரும், வயிறு. ஓகே, ஸோ இது வந்து பேடுன்னு படித்தோம்னா பேடு. நிழல் சாயா. படுத்துக்கொள்வது லேட் ஜானா. அதாவது வந்து நம்ம அப்படியே சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படியே கொஞ்சம் நேரம் சாஞ்ச நான் அப்படின்னு அந்த லேட் ஜானா, அந்த லை டவுன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. ஓகே, லேட் ஜானா. திடீரென்று அச்சானக். பறவையின் எச்சம் அப்படின்னா பீட். ஓகே, எச்சம் அல்லது கழிவு அப்படின்னு சொல்லும்போது பீட். நெற்றி மாத்தா. மீது பர். விழுவது கிர்னா. மிகவும் அல்லது ரொம்ப அப்படின்னா பகுத். கோபப்படுவது குரோதித் ஹோனா. கோபம் கொள்வது, கோபப்படுவது அதெல்லாம் வந்துட்டு குரோதித் ஹோனா. அனைத்து அப்படின்னா சாரே. கொல்வது மர்வாதேனா. அதாவது சாகடிப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது. ஓகே, மர்வாதேனா. தீர்மானிப்பது நிச்சய் கர்னா. பரிந்துரைப்பது சுஜாவ் தேனா.
பரிந்துரை அப்படின்னா வந்து சுஜாவ். பரிந்துரைப்பது, பரிந்துரை கொடுப்பது அப்படின்னு சொல்லும்போது சுஜாவ் தேனா. காயம் காவ் காவ். கொழுப்பு சர்பி. ஓகே, சர்பி சர்பி சர்பி. தேய்ப்பது பூசுவது அப்படின்னா மல்னா. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. ஓகே, மல்னா. குணமடைவது அப்படின்னா டீக் ஹோ ஜானா. டீக் ஹோ ஜானா. உத்தரவு போடுவது அல்லது கட்டளையிடுவது அப்படின்னா ஆதேஷ் தேனா. ஆதேஷ் தேனா. மருந்து தவா. தவா. தயாரிப்பது பனானா. பனானா. கொல்வது அப்படின்னா மார்டால்னா. அதாவது கொன்று போட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. மார்டால்னா. வேலை காம். தொடங்குவது ஷுரு கர்னா. தொடங்குவது, ஆரம்பிப்பது, அதெல்லாம். தலைவன் சர்தார். சர்தார். கெஞ்சுவது வினத்தி கர்ணா. இது வந்து வினத்தி கர்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. வினத்தி கர்ணான்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். உண்மை சச். உடல் ஷரீர். ஷரீர். தவறு கலத்தி. கலத்தி. உணர்வது மெஹசூஸ் கர்ணா. மெஹசூஸ் கர்ணா. கெட்ட துஷ்ட். துஷ்ட். தண்டிப்பது தண்டு தேனா. தண்டு தேனா. அதாவது தண்டனை கொடுப்பது அப்படின்னு எடுத்துக்கலாம். தண்டு தேனா. தண்டனைனா தண்டு, கொடுப்பதுன்னா தேனா. ஸோ தண்டு தேனா. தண்டிப்பது ஒரு தண்டனை கொடுப்பது தண்டு தேனா. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சென்டென்ஸாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஒரு முறை ஒரு அரசன் தன்னுடைய அரசு வைத்தியரை தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட யானைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அழைத்தான். ஸோ ஒரு முறை அப்படின்னா ஏக் பார். ஏக் பார். ஒரு அரசன் ஏக் ராஜா. ஸோ ஏக் பார் ஏக் ராஜா நே. ஸோ அழைத்தான் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ பாஸ்ட் டென்ஸ். எதை அழைத்தான்? யாரை அழைத்தான். ஸோ யாரை அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. நம்ம பாஸ்ட் டென்ஸ் ரூல் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ 2 செட் இருக்குது பாஸ்ட் டென்ஸில். சில எல்லா சப்ஜெக்ட்ஸோடையும் நே சேர்த்தி பேசக்கூடாது. இந்த எதை யாரை எதோட மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் மட்டும்தான் நே சேர்த்தி பேசணும்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல மேட்ச் ஆகுது, அதனால நம்ம நே சேர்த்துறோம். எப்போவுமே இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துவோம். ஓகே, அதாவது வேர்பை பார்த்துட்டு சப்ஜெக்ட் கூட நே சேர்த்துவோம். ஏக் பார் ஏக் ராஜா நே தன்னுடைய அரச வைத்தியரை, ஓகே, अपने राज वैद्य को अपने बीमार हाथियों के उपचार के लिए बुलाया. ஓகே, ஒரு முறை ஒரு ராஜா வந்து தன்னுடைய ராஜ வைத்தியரை தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட யானைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அழைத்தார். ஓகே, ஸோ அப்படியே வேர்ட் பை வேர்ட் நான் வந்துச்சுன்னா அப்படியே ஃப்ரேம் பண்ணிடலாம். एक बार एक राजा ने अपने राज्य वैद्य को, ஸோ அரச வைத்தியரை. ஸோ வைத்தியர் அப்படின்னா ராஜ் வைத்தியர். ஸோ அந்த ஐ சவுண்ட்ஸ் வருது இல்லைங்களா, வைத்தியரை அப்படின்னு, அதனால கோ சேர்த்திக்கிறோம். अपने राज्य वैद्य को தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட யானைகளுக்கு, अपने बीमार हाथियों के उपचार के लिए. ஸோ இந்த நோய்வாய்ப்பட்ட யானைகளுக்கு அப்படின்னா இந்த இடத்துல கோ வருமா அப்படின்னா இல்லை, இந்த உபச்சார் கேலியே அப்படின்னு மாற்றிடுவோம். உபச்சார் கர்னே கேலியேன்னு சொல்லலாம், உபச்சார் கேலியேன்னு சொல்லலாம். ஓகே, கேலியே அழைத்தார் அழைத்தான் அப்படின்னா புலாயா. ஓகே, एक बार एक राजा ने अपने राज्य वैद्य को अपने बीमार हाथियों के उपचार के लिए बुलाया. அரண்மனைக்கு செல்லும் சமயம் அரச வைத்தியன் ஒரு மரத்தின் நிழலில் படுத்துவிட்டான். ராஜ்மஹல் ஜாத்தே சமய். அரண்மனைக்கு செல்லும் சமயம். ஸோ ராஜ்மஹல் ஜாத்தே சமய். ராஜ்மஹல் கோ ஜாத்தே சமைன்னு சொல்ல தேவை கிடையாது. ராஜ்மஹல் ஜாத்தே சமைன்னு சொன்னோம்னாலே போதும். ஓகே, இந்த இக்கு சவுண்டுக்கு கோவோ மேவோ போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ராஜ்மஹல் ஜாத்தே சமை அரச வைத்தியன் ஒரு மரத்தின் நிழலில் படுத்து விட்டான். ராஜ் வைத்திய ஏக் பேடு கி சாயாமே. ஸோ சாயா அப்படிங்கிறது ஷேடோ, அதோட ஃபெமினைன், அது வந்து ஒரு ஃபெமினைன் டேர்ம். ஓகே, சாயாங்கிறது, அதனால தான் கீ சாயான்னு சொல்கிறோம். ஏக் பேடு கி சாயா மே. ஸோ மரத்தின் நிழலில், அந்த இன் சவுண்டுக்கு மே சேர்த்திக்கிறோம். மரத்தின் அப்படின்னா ஸோ ஏக் பேடு கி சாயா மே. ஸோ நிழலில், நிழல் அப்படின்னா சாயா, இல் சவுண்ட் சேர்த்திருக்கிறதுனால மே சேர்த்திக்கிறோம். ஸோ சாயா மே படுத்து விட்டான் அப்படின்னா லேட்டு கயா. ஓகே, लेट गया. राजमहल जाते समय राज्य वैद्य एक पेड़ की छाया में लेट गया. ஸோ மரம் அப்படின்னா பேட், இன் சவுண்ட் சேர்ந்துருக்கு, இந்த இடத்துல கீ போடுறோம்.
ஏன் அப்படின்னா முன்னத்தை எப்பவுமே வந்து அடுத்த வார்த்தையை பார்க்கணும். அது என்ன டேர்ம், அது ஜெண்டர், அதோட ஜெண்டர் என்னன்னு. சாயா வந்து ஃபெமினைன் ஜெண்டராக கன்சிடர் பண்ணுறோம். அதனால முன்னத்த வார்த்தையில் கீன்னு மாற்றிக்கிறோம். ஸோ ஏக் பேடு கி சாயா மே லேட்டு கயா. திடீரென்று ஒரு காகத்தின் எச்சம் அவனின் நெற்றியில் விழுந்தது. ஸோ நெற்றியில் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம்னா நெற்றி மீது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ மீதுனா என்ன, பர், அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். திடீரென்று அப்படின்னா அச்சானக். ஓகே, அச்சானக் ஒரு காகத்தின் எச்சம். ஏக் கவ்வே கி பீட். ஓகே, பீட் அப்படிங்கிறதையும் ஃபெமினைன் டேர்மாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால கீ வந்து போடுறோம். ஓகே, முன்னத்த வார்த்தையில் கீன்னு போட்டுக்கிறோம். ஏக் கவ்வே கி பீட். அச்சானக் ஏக் கவ்வே கி பீட் அவனின் நெற்றியில் விழுந்தது, அதாவது நெற்றி மீது விழுந்தது. உஸ்கே மாத்தே பர் கிரி. ஓகே, உஸ்கே மாத்தே பர் கிரி. ஸோ பீட் அப்படிங்கிறது ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த இடத்துல கிரான்னு போடாமல் கிரின்னு சொல்கிறோம். விழுந்தது. அச்சானக் ஏக் கவ்வே கி பீட் உஸ்கே மாத்தே பர் கிரி. அவன் மிகவும் கோபம் கொண்டான். பிறகு அனைத்து காகங்களையும் கொன்றுவிட தீர்மானித்தான். ஸோ அவன் மிகவும் கோபம் கொண்டான். வ பகுத் குரோதித் ஹுவா. வ பகுத் குரோதித், மிகவும்னா பகுத், கோபம் கொண்டான் அப்படின்னா குரோதித் ஹுவா. வ பகுத் குரோதித் ஹுவா. பிறகு, அதாவது தமிழில் பிறகு, அதாவது ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல பிறகு அப்படின்னா ஃபிர்ன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஆர் அப்படின்னு, அதாவது இங்கிலீஷில் வந்து ரெண்டு வேர்ப்ஸ் கனெக்ட் பண்ணும்போது அண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு சென்டென்ஸில் ரெண்டு வேர்பை கனெக்ட் பண்ணுறதுக்கு. அதே இதில் வந்து இங்கே ஹிந்தியில் வந்து நம்ம ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, வ பகுத் குரோதித் ஹுவா ஆர் அனைத்து காகங்களையும் கொன்றுவிட தீர்மானித்தான். அதாவது அவன் அப்படின்னு தீர்மானித்தான், அதனால உஸ்னே போடுறோம். உஸ்னே சாரே கவ்வோं को मरवा देने का निश्चय किया. ओके, सारे कौवों को मरवा देने का निश्चय किया. वह बहुत क्रोधित हुआ और उसने सारे, ஸோ அனைத்து அப்படின்னா சாரேன்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா, சாரே கவ்வோं को காகங்களையும். ஓகே, காகங்கள் அப்படின்னா கவ்வோம் அப்படின்னு வரும். காகங்களையும் அப்படின்னா கவ்வோं को மர்வா தேனா. ஸோ மர்வா தேனா குன்று விடுவது, சாகடைப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ மர்வா தேனே கா நிச்சய் கியா. நெக்ஸ்ட் ஒன், அவன் அரசனிடம் சென்று யானைகளின், அதாவது அவன் சொல்கிறத வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. யானைகளின் காயங்கள் மீது காகத்தின் கொழுப்பை பூசினால் அவை குணமடைந்துவிடும் என்று பரிந்துரைத்தான். ஸோ தமிழில் நம்ம வந்து இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். ஹிந்தியில் வந்து நம்ம பிரித்து எழுதலாம், இப்படி சேர்த்து எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து அதாவது அவன் அரசனிடம் சென்று பரிந்துரைத்தான் அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கிறது ஹிந்தியில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ உஸ்னே ராஜா கே பாஸ் ஜாக்கர் சுஜாவ் தியா. ஸோ சுஜாவ் தியா இதுதான் வந்து வேர்பு. ஓகே, ஸோ இந்த வேர்ப் வந்து ஸோ எதை சொன்னான், யாரை சொன்னான், ஸோ எதையோ பற்றி அவன் சொல்லியிருக்கான். ஸோ மேட்ச் ஆகுது. அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து அவன் அப்படின்னா வஹ்னு போடாமல் உஸ்னேன்னு பாஸ்டன்ஸோட ரூல் வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். உஸ்னே ராஜா கே பாஸ் ஜாக்கர், அதாவது ராஜாவிடம் சென்று, அந்த ராஜாவிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டம் சவுண்டுக்கு கே பாஸ் சேர்த்துறோம். ஸோ உஸ்னே ராஜா கே பாஸ் ஜாக்கர் சுஜாவ் தியா, பரிந்துரைத்தான். ஸோ பரிந்துரை கொடுத்தான், சுஜாவ் தியா. ஸோ என்ன கொடுத்தான் அப்படின்றத டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்கோம். யானைகளின் காயங்கள் மீது காகத்தின் கொழுப்பை பூசினால் அவை குணமடைந்து விடும். ஹாத்தியோங் கே காவ் பர். ஸோ நிறைய காயங்கள், அதனால வந்துட்டு நம்ம காவோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காவ் அப்படின்னா ஊன், இந்த இடத்துல வந்து ஊன்ஸ் நிறைய காயங்கள், அதை தான் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ ஹாத்தியோங் கே காவோம் பர், காயங்கள் மீது, காவோம் பர். கவ்வோங் கி சர்பி. ஓகே, கவ்வோங் கி சர்பி, சர்பி அப்படின்னா கொழுப்பு. ஸோ இது வந்து ஃபெமினைன் டேர்ம், அதனால தான் வந்து காகங்களின் கொழுப்பு. ஸோ கவ்வோங் கி சர்பி. மல்னேசே அப்படின்னா வந்து பூசினால் அப்படின்றது. ஸோ இந்த ஆள் சத்தத்துக்கும் சேர்த்திக்கிறோம். மல்னேசே வே டீக் ஹோ ஜாயேங்கே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அவை, அதாவது அந்த காயங்களெல்லாம் ஆறிரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உஸ்னே ராஜா கே பாஸ் ஜாக்கர் சுஜாவ் தியா, हाथियों के गाँवों पर
कौवों की चर्बी मलने से वे ठीक हो जाएंगे. மருந்து தயாரிப்பதற்காக அனைத்து காகங்களையும் கொன்றுவிடும்படி அரசன் உத்தரவிட்டான். ஸோ ராஜா நே ஆதேஷ் தியா. ஸோ ராஜா வந்து உத்தரவிடுறான். என்னன்னு உத்தரவிடுறான் அப்படின்னா அதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கீ அப்படின்றத போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம். தவா பனானே கேலியே, மருந்து தயாரிப்பதற்காக. மருந்து அப்படின்னா தவா, தயாரிப்பது அப்படின்னா வந்து பனானா, ஸோ காக அப்படின்னா கேலியே. ஸோ பனானா கேலியேன்னு சொல்ல மாட்டோம், பனானே கேலியே அப்படின்னு மாற்றிடுவோம். ராஜா நே ஆதேஷ் தியா கீ. ஸோ இந்த கீ எதுக்கு அப்படின்னா ராஜா வந்து உத்தரவிட்டான். என்னன்னு உத்தரவிட்டான் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ தவா பனானே கேலியே, அனைத்து காகங்களையும் கொன்று விடுங்கள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். बनाने के लिए सारे कौवों को मार डाला जाए. ஸோ மார் டாலா ஜாயே அப்படின்றது அது வந்து அந்த ஃபார்மில் அந்த சொல்லுவோம் இல்லைங்களா, இது அந்த உத்தரவு போடுறது. ஓகே, அந்த ஸ்டைலில் அவன் பேசுகிறான். सारे कौवों को मार डाला जाए. காகங்களை கொல்வதற்கான வேலை தொடங்கப்பட்டது. कौवों को मारने का काम शुरू कर दिया गया. ஸோ காகங்களை அப்படின்னா கவ்வோங்கோ, கொல்வதற்கான வேலை மர்னே கா காம். ஸோ கொல்வது அப்படின்னா மர்னா, ஸோ கொல்வது அப்படின்னா மார்னா, சாரி மர்னா இல்லை மார்னா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, மார்னே. ஸோ கா காம் கொல்வதற்கான அப்படின்னா அந்த இடத்துல வர்றனால நம்ம இந்த இடத்துல கா போட்டு அப்புறம் இந்த வேலைனா காம் அதை சேர்த்திக்கிறோம். மார்னே கா காம் ஷுரு कर दिया गया. सो தொடங்கப்பட்டது. शुरू कर दिया गया. कौवों को मारने का काम शुरू कर दिया गया. नेक्स्ट वन, காகங்களின் தலைவர் அரசனிடம் சென்று கெஞ்சியது. ஸோ அது வந்து கெஞ்சுது. என்னன்னு கெஞ்சுது அப்படின்னு பார்க்கலாம். எங்களை கொல்லாதீர்கள். ஸோ காகங்களின் தலைவர் அரசனிடம் சென்று கெஞ்சியது. ஸோ कौवों का सरदार, ओके, कौवों का सरदार राजा के पास गया. ஸோ அரசனிடம் அந்த டம் சத்தத்துக்கு கே பாஸ், ராஜா கே பாஸ் கயா சென்று, கயா और विनती करने लगा. ஓகே, அப்புறம் கெஞ்சுது. கெஞ்சுவதுக்கு நம்ம என்ன படித்தோம், வினத்தி கர்ணான்னு படித்தோம் இல்லைங்களா அது. ஸோ வினத்தி கர்ணே லகா. ஸோ என்னன்னு கெஞ்ச தொடங்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆர் அப்படின்றது போடாமையும் நம்ம ரெண்டு வேர்பு சேர்த்தி பேசலாம். நம்ம அந்த கர்கே ஃபார்ம்ஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ரெண்டு வேர்பை வந்துட்டு நம்ம கர் அல்லது கே வச்சு கனெக்ட் பண்ணி பேசலாம், அதையும் யூஸ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும்னா கவ்வோं का सरदार ராஜா கே பாஸ் ஜாக்கர் அப்படின்னு வரும். ஓகே, கயாவும் ஆர் அப்படிங்கிறது ரெண்டையும் எடுத்துட்டு ஜாக்கர்ன்ற மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி அப்படியே போட்டுருவோம். ஸோ ராஜா கே பாஸ் ஜாக்கர் வினத்தி கர்னே லகா அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன சொல்லுது, எங்களை கொல்லாதீர்கள். ஹம் லோகோं को मत मारिए. ஓகே, ஹம் லோகோं को मत मारिए. உண்மை என்னவென்றால் காகங்களின் உடலில் கொழுப்பு இருப்பதே இல்லை. சச் தோ ய ஹே கி. ஸோ சச் தோ ய ஹே. ஸோ சச் தோ ஏ ஹே, உண்மை என்னவென்றால் சச் தோ ஏ ஹே அப்படின்னு சொல்லுது. கி. ஸோ அது என்னவென்றால் அப்படிங்கிறதுக்கு அந்த என்றாலுக்கு வந்து கி. ஸோ சச் தோ ய ஹே கி காகங்களின் உடலில் கொழுப்பு இருப்பதே இல்லை. கவ்வோं के शरीर में, कौवों के शरीर में. ஓகே, ஸோ ஷரீர் வந்து மேஸ்குலைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் இங்கே கே யூஸ் பண்ணுறோம். ஏன் கே யூஸ் பண்ணுறோன்னா நிறைய காகங்களின் பாடி, ஆக்சுவலாக பாடிஸ் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் இதை எடுத்துக்கணும், அதனால தான் கே. கவ்வோं के शरीर में. ஸோ காகங்களின் உடலில் அந்த இல் சத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த இதுக்கு வந்து மே சேர்த்திக்கணும். உடல் அப்படின்னா ஷரீர், இல் சவுண்ட் சேர்ந்துருக்கலாம் மே. கவ்வோं के शरीर में கொழுப்பு இருப்பதே இல்லை அப்படின்னா சர்பி ஹோத்தி ஹி நிஹி ஹே. சர்பி வந்து ஃபெமினின் டேர்ம் இல்லைங்களா, அதனால வந்து சர்பி ஹோத்தி ஹி நிஹி ஹே அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்லுது, சாரி. சச் தோ யே ஹே கி கவ்வோं के शरीर में चर्बी होती ही नहीं है. அரசனுக்கு தன்னுடைய தவறு, சாரி அரசனுக்கு இல்லை அரசன், ஓகே, அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்தார். பிறகு அவன் கெட்ட அரச வைத்தியருக்கு தண்டனை கொடுக்க கட்டளையிட்டான்.
ஆக்சுவலாக இது வந்து அரசனுக்கு இல்லை அரசன். ஓகே, நான் இது வந்து பிடிஎஃப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ராஜா கோ அப்பனி கலத்தி மெஹசூஸ் ஹுயி. ஸோ அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்தான். ஓகே, உணர்ந்தான். ஸோ ராஜா கோ அப்பனி கலத்தி மெஹசூஸ் ஹுயி. பிறகு அப்படின்றதுக்கு ஆர் சேர்த்திக்கிறோம், ஹுயி. அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் கெட்ட அரச வைத்தியருக்கு தண்டனை கொடுக்க கட்டளையிட்டான். उसने दुष्ट राज वैद्य को दंड देने का आदेश दिया. उसने. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இது. ஸோ நே வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ அந்த நே போட்டு அந்த சப்ஜெக்ட் கூட நே சேர்த்திட்டு அந்த பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுறோம். உஸ்னே துஷ்ட் ராஜ வைத்தியக்கோ. ஓகே, கெட்ட அப்படின்னா துஷ்ட், அரச வைத்தியருக்கு வந்துட்டு ராஜ் வைத்தியர். இக்கு சவுண்டுக்கு கோ சேர்த்திக்கிறோம். தண்டனை கொடுக்க கட்டளையிட்டான். தண்டு தேனேக்கா ஆதேஷ் தியா. ஆதேஷ் தேனா அப்படின்னா வந்து கட்டளையிடுவது, உத்தரவிடுவது, அதெல்லாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் ஸ்டோரி நம்ம மேலே இப்போ பார்த்தோம் இல்லைங்களா சென்டென்சஸ், அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஃபுல் ஸ்டோரி அப்படியே ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். இது அப்படியே வந்து ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணுறேன். உபச்சார் और कौवे. एक बार एक राजा ने अपने राज वैद्य को अपने बीमार हाथियों के उपचार के लिए बुलाया. राजमहल जाते समय राज वैद्य एक पेड़ की छाया में लेट गया. अचानक एक कौवे की बीट उसके माथे पर गिरी. वह बहुत क्रोधित हुआ और उसने सारे कौवों को मरवा देने का निश्चय किया. उसने राजा के पास जाकर सुझाव दिया. हाथियों के गावों पर कौवों की चर्बी मलने से वे ठीक हो जाएंगे. राजा ने आदेश दिया कि दवा बनाने के लिए सारे कौवों को मार डाला जाए. कौवों को मारने का काम शुरू कर दिया गया. कौवों का सरदार राजा के पास गया और विनती करने लगा, हम लोगों को मत मारिए. सच तो यह है कि कौवों के शरीर में चर्बी होती ही नहीं है. राजा को अपनी गलती महसूस हुई और उसने दुष्ट राज्य वैद्य को दंड देने का आदेश दिया. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்துட்டு நம்ம இவ்வளோ ஒர்க்காக புதுசாக பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். In the next video, until then, thank you. Bye bye.